ஒரு நட்சத்திரம் ஒரு தேசத்தோட ஒற்றுமையையும் பெருமையும் பிரதிபலிக்குது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இதோ இதுதான் கேமரூன் நாட்டோட கொடி. இந்த கொடி 1975 மே 20 அங்கீகரிக்கப்பட்டுச்சு. கேமரூன் நாடு ஒற்றுமையான ஒரே குடியரசாக மாறினதுக்கு அப்புறம் தான் இந்த கொடி உருவாச்சு. இதுல இருக்க வண்ணம் இருக்கே, இதுக்கு ஒரு அர்த்தங்கள் இருக்கு. பச்சை நிறம் பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய காடுகளை குறிக்குது. சிவப்பு நிறம் நாட்டுடைய ஒற்றுமையையும் போராட்டத்தையும் குறிக்குது. அண்ட் கடைசியாக மஞ்சள் நிறம் வடக்கோடைய வெப்ப சமான நிலங்களை குறிக்குது. நம்ம மத்தியில இருக்க நட்சத்திரம் இருக்கு, கோல்டன் ஸ்டார்ஸ் சொல்லுவாங்க. இது எதை குறிக்குன்னு பார்த்தா இது ஒற்றுமையின் நட்சத்திரமாக கேமரூனோட அடையாளமாக திகழப்படுது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கேமரூன் ஃபெடரல் நாடாக இருந்தபோது வேற கொடியை தான் பயன்படுத்துறாங்க. ஆனா 1972 நாடு முழுமையா ஒற்றுமை அடைஞ்சது. அதன் பிறகுதான் இந்த கொடி உருவாச்சு. இதுல இருக்க ஒவ்வொரு வண்ணத்தையும் ஒவ்வொரு நட்சத்திரம் ஒரு அழகிய கதையும் இருக்குங்க. கொடி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்க உலகப்படியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.